திருச்சியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி நெடுஞ்சாலை பணியாளர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு துணி கண்ணில் கட்டியும் கருப்பு கொடி கையில் ஏந்தியும் ஆர்ப்பாட்டம். திருச்சி மாவட்ட செயலாளர் ஜீவானந்தம் தலைமையில் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் மணிமாறன் வரவேற்புரையாற்றினார். கோட்ட துணைத் தலைவர்கள் மலர் மன்னன், கோவிந்தராஜன், கோட்ட இணை செயலாளர் சவுந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருச்சி மாவட்ட தலைவர் பால்பாண்டி துவக்க உரையாற்றினார். கோரிக்கையை திருச்சி மாவட்ட செயலாளர் இளங்கோவன் விளக்கி கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கவர்னர் ஏற்காத நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களில் இணை வேந்தராக முதலமைச்சர் பொறுப்பேற்றது நியாயமே என்று நீதிமன்ற தீர்ப்பு நிலைநிறுத்தப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தீர்ப்பின்படி சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும். உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்து என கோஷங்களை எழுப்பினர். இதில் நிர்வாகிகள் நவநீதன், சிவசங்கர், மகேந்திரன், பிரான்சிஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்துடைய திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின் அடிப்படையில் சாலை பணியாளர் நீண்ட நாளாக வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்திலும் நாங்கள் போராடி வந்தோம். சமூக நீதியை காக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் சாலை பணியாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த 41 மாத விஷயத்தில் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த அடிப்படையில் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாலை பணியாளர்களுக்கு உடனடியாக 41 மாதத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் தீர்ப்பாகி இருக்கிறது. இதனால் வரையும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இது முதல்வர் அவர்கள் இதை உடனடியாக அமுலுக்கு வர வேண்டும் என்ற நடைமுறைப்படுத்த வேண்டும். அது முன்னாக கருப்பு துணியை கண்ணில் கட்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட கோட்ட அளவில் இருக்கக்கூடிய கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு கருப்பு துணி கண்ணில் கட்டி கருப்பு கொடி கையில் ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக அந்த தமிழக அரசு மேல்முறையீடு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை உடனே கைவிட வேண்டும். சாலை பணியாளர்களை உடனே அழைத்து முதல்வர் அவர்கள் பேசி இதுக்கு சுமூகமான தீர்வை ஏற்க வேண்டும். சாலை பணியாளருடைய இறந்து போன வாரிசுகளுக்கு இதுவரையும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் எந்த ஒரு பணி நியமனம் இந்த ஆண்டு காலமாக வழங்கவில்லை. உடனடியாக வாரிசு பணி வழங்க வேண்டும். 41 மாத பணி நீக்க காலத்தையும் பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. அதில் ஒரு பகுதியாக இன்று திருச்சியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக தமிழக முதல்வரை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் மிக தீவிரமாக செயல்படுகின்றோம். மாநில துணைத் தலைவர் மகேந்திரன்.